ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ நாங்கள் 2 பாட்டு பாடுவோம். பாட்டு பாட தெரிஞ்சவங்க எங்களோட சேர்ந்து பாடுங்க. தெரியாதவங்க வந்து கை தட்டணும். கை தட்ட சேர்ந்தாப்புல கை தட்டணும். சரிங்களா? Praise the Lord. Hallelujah. 2026ஆம் ஆண்டு கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் நடத்தக்கூடிய முதலாவது கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முதலாவது கூட்டத்தொடரானது, இந்த ஜெப கூட்டம் இந்த ஆண்டு முழுவதுமாக நடக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று நான் கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் செயலாளர் முறையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு ஆண்டவர் வழங்குவாராக. முதலாவதாக துவக்க பாடல். அன்பு கூறுமே இன்னும் அதிகமா பாராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா பாராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே உமக்கு நன்றியையா. என்னை கண்டீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. சீரேசு நாதனுக்கு மங்களம். ஆதிநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம். ஆதிநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரும் மேதனுக்கு பரம பொற்பாதனுக்கு
பாரேறும் நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு போதுமான கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு போதுமான கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி நாதனுக்கு சுபமங்களம் 10 லட்சம் ரத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமகுமாரனுக்கு பக்தனுக்கு மங்களம் 10 லட்சம் ரத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமகுமாரனுக்கு பக்தனுக்கு மங்களம் காணான எனக்கு கண்ணி மறி எனக்கு காணான எனக்கு கண்ணி மறி எனக்கு போராசராயனுக்கு குருநத்தனே எனக்கு போராசராயனுக்கு குருநத்தனே எனக்கு ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம் அதிநாதனுக்கு சுபமங்களம் வானாதி வானனுக்கு ஞானனுக்கு மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் வானாதி வானனுக்கு ஞானனுக்கு மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணான பேயனுக்கு கண்ணி மறி பேயனுக்கு காணான பேயனுக்கு கண்ணி மறி பேயனுக்கு போனாசதாயனுக்கு குருநத்தவேயனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம் அதிநாதனுக்கு சுபமங்களம். ஹல்லேலூயா. இதே உற்சாகத்தோடு யாராவது சிறப்பு பாடல் பாட விரும்புறீங்களா? சிறப்பு பாடல் யாராவது, ஒரே ஒரு பாடல் யாராவது ஒருத்தர் பாட முன் வரலாமே. சகாபேரி இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே இயேசு ராஜா உமக்கே செலுத்துகிறோம் துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மகிழுடன் தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழுடன் தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உன்னையை கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே உன்னையை கூப்பிடும் குரலை கேட்டு
உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கௌசி கொஞ்சம் போ முன்னாடி ஸ்தோத்திரம். இந்த உட்கார உட்கார வை. வைங்க. ஆமா, கூட்டு போய் உட்காருங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங். சரி போதும் போதும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் 2 to 3 சொல்லியிருந்தேன், நீங்கள் எத்தனை 3 மணிக்கு வந்துருக்கீங்க. அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் மீட்டிங் வைக்கும் போது வந்து ஃப்ரீயாக முன்னாடி அட்வான்ஸாக சொல்லிடுறேன். இனிமேல் வந்து ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்கிற மீட்டிங் 12 மணின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அப்போதான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கேன், எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ப்ரேயர் நடத்தலாம் பார்த்தோம், மழை பெஞ்சிச்சு காலையிலேயே. அதே ஒரு டவுட்டாக இருந்துச்சு, சமைக்கிறதுக்கும் ஆள் யாருமே நம்மளுக்கு செட் ஆகலை. நான் 2 இடத்துல கேட்டு பார்த்தோம், உடனே சொன்னால் கஷ்டம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் தான் வந்து இந்த 7 டேஸ் மாற்றிருக்கோம். சரி, யாரும் வருத்தப்பட வேண்டாம், நன்மைக்காக தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் வந்து இங்கே உட்கார வச்சுருக்கார். சரிங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு 10% மட்டும்தான் இயேசு யாருன்னு நல்லா தெரியும். சர்ச்சுக்கு போகிற மக்கள் இருக்கிறாங்க. 85% மக்களுக்கு வந்து தெரியாது. உண்மையா இல்லையா? உண்மைதானம்மா? ஆமாம், இங்கே வந்து நிறைய பேர் நார்மல் தான் வந்திருக்காங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் வந்து தொடர்ந்து வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த பகுதிக்கு போவோம். இப்போ வசனம் கௌசல்யா. கௌசல்யா ஓகே ஓகே. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால எல்லாம் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. நாம் அனைவரும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரமபிதாவே, இந்த 2026ஆம் ஆண்டிலே முதல் கூடுகையிலே நம்மை துதிக்கத்தக்க கிருபையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய இந்த முதலாவது கூட்டம் மழைக்கு மத்தியிலே, கடுமையான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் பிரயாசத்தை நீர் அறிவீர். நாங்கள் இந்த மக்களுக்காக செயல்படுத்த காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் உடைய கரங்களில் ஒப்புவைக்கின்றோம். கர்த்தாவே, இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் உடைய சமூகத்திலே வந்திருப்பார்கள். எங்களுடைய வாழ்நாளிலே இந்த நாளை கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, தேவரே, நீர் கொடுக்க இருக்கின்ற இந்த தேவ செய்திக்காகவும் அதை கொடுக்க இருக்கின்ற என்னுடைய போதகருக்காகவும் உம்மை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். மேலும் இந்த திட்டத்திலே சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களையும் அவருடைய குடும்பங்களையுமாக உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. மேலவே இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எத்தனை பேர் இருக்காங்க, இந்த நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் வந்து நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ஒருத்தருக்கு சொல்லிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஒரு இந்த வசனம் பாருங்கள்,
யோவான் சுவிசேஷம் 14:6 என்ன சொல்றாரு? இங்க வந்து இயேசு அப்பா தான் டைரக்டா ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. ஒரு சீசர் கேட்குறாரு, தோமா கேட்குறாரு. கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, நம்ம இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்கு, ஜீசஸ் said to him, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me అని சொல்லியிருக்கு. இங்கே வந்து மூணு பாயிண்ட் தான் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பாயிண்ட் ஒரு 5 minutes சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு? I am the way, நான் தான் வழி. உங்களை முள்ள சொன்ன நான் தான் பாதை. சரிங்களா? பாதை என்றது பல பாதைகள் உண்டு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஊருக்கு போகிறதுக்கு திருச்சியிலேருந்து ஆலம்பட் ரோடுக்கு வர்றதுக்கு வந்து அந்த ஹவுஸ் போர்டு வச்சுக்கலாம். ஹவுஸ் போர்டுக்கு எத்தனை ரோடு இருக்குது? நிறைய ரோடு இருக்குது. எப்படி திருச்சியில் டைரெக்டாக வரலாம், ஒரு ஆலமல்லேருந்து வரலாம், அந்த இப்படி புன்னத்தூர் ரோடு வழியாக வரலாம், அப்புறம் அந்த முடிகண்டத்துலேருந்து வரலாம். எங்கேருந்து வந்தாலும் அந்த ஹவுஸ் போர்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஆனாலும் அதில் வந்து குறுகல பாதை இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக வர்றது இருக்குது, கரெக்டாக போகிறது இருக்குது. ஒரு பாதையில் நம்ம போகிறதுக்கு வந்து அந்த பாதை என்னன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது ஆகணும். சரிங்களா? இது வந்து ஒரு பாலம் மாதிரி மனிதர்கள். நான் வந்து ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நான் கிறிஸ்மஸ் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். நிறைய எல்லாமே கேட்டிருக்கீங்களா? ஹலோ, நீங்கள் பதில் சொல்லணும். கிறிஸ்மஸ் மீட்டிங் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஏமா சவுண்ட் வர மாட்டேது? எல்லாம் வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. அன்னைக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். மனிதர் நம்ம செஞ்ச பாவத்துக்காக கடவுள் என்ன பண்ணாரு? பிதான ஆண்டவர் அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். சரிங்களா? அவரு தான் இந்த பாலம். அவர் இயேசு மட்டும்தான் மார்க்கம், இந்த பாதை. ஒரு பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் உண்டு. ஒரு பாலம் கட்டும் போது சும்மா இல்லை, எத்தனோ விபத்துகள் நடக்கும், எத்தனோ பேர் இறந்துருவாங்க. பல சிக்கலில் வந்து அந்த பாலம் முடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பஞ்சபுரம் பஸ் ஸ்டாப் கட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து ஹாப்பியாக போகிறோம். வந்து ராயமலை பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது என்ன மழை பெஞ்சுதானே இடம் இருக்கா நிற்கிறதுக்கு. இப்போல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டு பஸ் ஏறுறோம். அது எத்தனை பேர் தெரியுமா உயிர் பேச்சு? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே நாளில் வந்து அந்த பில்லர் போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த பில்லர் போடும்போது இந்திக்காரங்க வந்து 7 பேர் எட்டடா அப்படியே பில்லர் சார் 7 பேர் செஞ்சுக்கிட்டாங்க. அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. எப்படி? அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த வகையில் வந்து அது ஒரு விபத்து நடந்தது. அப்போ நான் ஏன் இது சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை உருவாக்குறது சும்மா எதுவுமே உருவாகாது. பல தியாகங்கள், பல பிரச்சனைகள் தாண்டி தான் அந்த பிரச்சனை வரும். அதே போல தான் ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருமே பாவத்திலிருந்து மீட்டுறதுக்காக ஒரு பிரிட்ஜ் உருவாக்கியிருக்கார். அவர் தான் பாலம், அதுதான் இயேசு. அவர் சொல்கிறார், நான் தான் பாதை, என்னை தவிர வேறு யாருனாலும் நீ வந்து பரலோகத்துக்கு போகவே முடியாது. போக முடியுமா? முடியவே முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், ஐ ஆம் த வே. அடுத்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? ஐ ஆம் த வே. தான்றது என்ன தெரியுமா? இதுதான் வழி. திருச்சியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீ நேராக வந்தால் மட்டும்தான் நீ வந்து எங்கே அவசரம் போட போக முடியும். அதே போல தான் நீ விசுவாசிச்சு உன்னோட விசுவாசத்தினால அவர் நீ நம்பினா மட்டும்தான் நீ வந்து பரலோகத்துக்கு போக முடியும். கொஞ்ச நேரம் அமைதியாக நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? இங்கே ஒரு விஷயத்த முடிஞ்சிச்சு. ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? அவர் மட்டும்தான் பாதை. அந்த பாதையில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து போகணும். இது வந்து இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். புதுசாக வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன். கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு தவறான விஷயத்தில் வந்து புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. ஐயோ, எங்கள்கிட்ட போனால் கிறிஸ்டியனுக்குள்ள இழுத்துருவாங்க, யாரையும் வந்து இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து மதம் கிடையாது, இது வந்து மார்க்கம். இந்த மார்க்கத்தில் வந்தால் எல்லாமே நன்மை நடக்கும். நிம்மதி, வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், கடவுளுக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப அனுபவத்தில் இருப்பாங்க. சில பேர் 100க்கு வந்து ஒரு 20%, 25% ஃபெயில் ஆகும். ஆனால் 75% மக்கள் வந்து நல்ல விதமாக இருப்பாங்க. ஒன்றும் அவங்க செய்கிற தொழிலில் கரெக்டாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் குடும்பம் நல்லா இருக்கும். பல வகையில் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறான்றே எனக்கு தெரியாது. சரிங்களா? அவனால தான் இயேசு சொல்கிறார், நான் தான் வழி, அவர் மட்டும்தான் நம்மளுக்கு பாதை. நம்ம எல்லாருமே வந்து விசுவாசத்தினால மட்டும்தான் அந்த பாதையில் போக முடியும். நம்முடைய பொருள்னாலேயோ பணத்தினாலேயோ எது செஞ்சாலும்
நம்ம உடல் சூடு வச்சு அடிச்சுக்கிட்டாலும் எது செஞ்சாலும் சரி அந்த பாதை நம்ம போக முடியாது. ரெண்டாவது சத்தியம். இது ரெண்டாவது பாயிண்ட். அவர் சொல்றாரு, ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத். நான் தான் சத்தியம். ஏன் என்ன சத்தியம்னு சொல்றாரு தெரியுமா? மனிதர்களுக்காக மக்களுக்காக பரத்திலிருந்து இறங்கி ஒரு மனிதனாக வாழ்ந்து மக்களுக்கு எல்லாமே நன்மை செஞ்சு ஒரு சத்தியவான் எப்படி உலகத்தில் இருப்பாங்கன்றது எடுத்துக்காட்டு அவர் தான். அவர் சொன்னதான் செஞ்சதான் அவர் வந்து அவங்களோட சீடர்களுக்கும் மக்களுக்கும் போதிச்சிருக்கார். அதுதான் சத்தியம். நம்ம உலகத்தில் வந்து என்னதான் நம்ம செஞ்சாலும் அந்த சத்தியத்துக்குள்ள தான் வந்து வழி நடத்தணும். நம்ம அந்த சத்தியத்துக்குள்ள தான் போகணும். அந்த சத்தியம் யாரு? இயேசு தான். அவர் சொல்றாரு, நீ சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். எதுக்கு? இவர் தான் உலகத்துக்கு வந்திருக்கார், எங்கள் பாவத்தை மீட்டிருக்கார், நான் இப்போ இயேசு ஏற்றுக்கிட்டேன், நான் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன், எனக்கு எந்த பயம் இல்லை, ஏசப்பா நான் இன்னைக்கு நான் போனால் கூட நான் இயேசுவோட கூட இருப்பேன் அந்த விசுவாசம் இருக்கணும். அதுதான் சத்தியம். சரி, ரெண்டாவது ஜீவன். ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் த லைஃப். நான் தான் ஜீவனமாக இருப்பேன். யார்? அவர் தான். இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன். சரிங்களா? அவர் சொல்றாரு, நான் தான் ஜீவனுள்ள தேவன், என் கூட நீங்க வாங்க, உங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுப்பேன். லைஃப் அவருடைய வாழ்க்கையை நம்மளுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. ஒரு மனிதர் வந்து இப்போ நான் ஒருத்தர் இருக்கார், யாராச்சும் வந்து ஒருத்தருக்காக யாராச்சும் அடி வாங்க முடியுமா? யாருமே வாங்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளை இப்போ இங்கே இருக்கிற கூட்டத்தில் யாராச்சும் அடிச்சாங்கன்னு எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் அவர் நம்மளுக்காக அடி வாங்கி மிதி வாங்கி என்னவோ பிரச்சனைகள் சிக்கல் அவர் செய்யாத பாவத்துக்காக அவர் செய்யாத தவறெல்லாம் வந்து அவர் மேலே வச்சு அன்னைக்கு அவர் வந்து நீங்கள் அந்த படம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்த்துருப்பேன், நிறைய படம் பார்த்துருப்பேன் நீங்கள், ஏசப்பா படம். அதில் பாருங்க, லாஸ்ட் கிளைமேக்ஸில் அப்படி தான் இருக்கும். எவ்வளோ பாடுபட்டிருக்கார் நம்மளுக்காக, அவர் நம்மளுக்காக ஜீவன் கொடுத்துருக்கார். அதனால தான் சொல்கிறார், நான் தான் ஜீவனமாக இருக்கிறேன், நீ என்ன அல்லாமல் யாருமே வந்து பரலோகத்துக்கு எங்கள் அப்பா கிட்ட போகவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு நம்மளுடைய இந்த மீட்டிங் வைக்கிறோம், எத்தனை மீட்டிங்கு வரோம், பொருள் வாங்குகிறோம், பணம் வாங்குகிறோம். ஏன்னா இது எல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நம்ம ஒரு என்ன சொல்லிக்க, ஃபஸ்ட்டு பாதை என்னாலும் நம்மளால் தீர்மானிக்கணும். நம்ம அந்த பாதையில் வந்து நம்ம கரெக்டாக போகணும். அந்த பாதை இயேசு மட்டும்தான். ரெண்டாவது வந்து சத்தியத்துக்குள்ள நம்ம நிலைச்சு நிற்கணும். பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ அங்கிட்ட நம்ம தாவக்கூடாது, போகக்கூடாது. ஒரு பாதை நம்ம சத்தியவனே தெரிஞ்சிச்சா அந்த சத்தியத்துக்குள்ள தான் நம்ம நிற்கணும். வேறே ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு வாழ்க்கையில்? ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஜீரோ தான். நானும் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். எவ்வளோ சிக்கல். நான் இந்த ஹவுஸ் மோருக்கு வந்த புதுசில் ஆந்திராலேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டம், நிறைய பேருக்கு தெரியும். நான் வெறும் 6 ட்ரெஸ்ஸோடு வந்தேன். ஊர் விட்டீங்க, ஒரு டீ கொடுக்க கூட காசு கிடையாது எனக்கு. நான் வந்து அப்படி இருந்தாலும் நான் வந்து மும்பையில் போய் 4 வருஷம் பைபிள் ட்ரைனிங் படித்தேன். எத்தனை பேர் சொன்னால், பாஸ்டர் நீ வந்து பைபிள் ட்ரைனிங் முடி, உனக்கு வந்து இந்த போஸ்ட் கிடைச்சிடும், இந்த வேலை கிடைச்சிடும், நீ பெரிய ஊழியக்காராயிரு, என்னென்னவோ சொன்னாங்க என்கிட்ட. எதுவுமே நடக்கலை. அப்போ தான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் முடிவு பண்ணிச்சிருக்கேன், அவர் மட்டும்தான் மார்க்கம். அந்த பாதையில் நம்ம போவோம். கர்த்தர் என்றைக்குமே நம்ம வந்து கைவிட மாட்டார். அது சொல்லி 10 வருஷம் 12 14 வருஷம் ட்ரையல், இன்னமும் ட்ரையல் போயிட்டு தான். நேற்று கூட வியாபாரத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், இன்னும் போயிட்டு தான் இருக்கிறேன். அந்த பாதையில் போய் நல்ல வாழ்க்கையில் வந்து கடல் விடாமல் நேற்று செட்டில் ஆகி இந்த மாதிரி சரிங்களா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நான் இந்த நிலமையில கர்த்தர் வச்சுருக்கேன். நான் இந்த 3 பாயிண்ட் தான், சத்தியம், ஜீவன், மார்க்கம். இந்த 3மே வந்து தயவுசெய்து யாருமே வந்து விட்டுறாதீங்க. அதுக்குள்ள நிறுத்த நின்னுங்கள். கர்த்தர் உங்கள் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். சரிங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கா? சரிங்களா? கர்த்தர் தாமே உங்களை எல்லாருமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இப்போ கடைசியாக வந்து எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். ஒரு 2 நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க. ரொம்ப நேரம் வச்சு உட்காந்துட்டீங்க, இருந்த இடத்துல நில்லுங்க. ஜஸ்ட் ராஜாவனை முன்னாடி வாங்க. இப்போ ராஜாவனை ஜெபம் பண்ணுவார். ஜெயிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் இருந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நல்ல மாலை வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிற தகப்பனே.
ஏசப்பா எங்கே 2 பேர் 3 பேர் கூடிய நாமத்தினால் துணிக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுகிறேன், அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, நாங்கள் இங்கே சிறு கூட்டமாக கூடிய வேதவசனங்களை தியானிக்கவும் பாடவும் செய்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, நாங்கள் எத்தனையோ பேரை பார்க்குறோம் இந்த நேரத்தில் வீணு விருதாகமாய் நேரத்தை கலத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களை ஒரு பிரிவாய் பிரித்து எங்களை உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது செய்த கிருபைக்காக உமக்கு மகா பெரிய நன்றி தகப்பனே. நன்றி ஏசப்பா. இந்த வேதத்தை சத்தியத்தும் தானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்குன்னு சொன்ன தகப்பனே, நாங்கள் எல்லோரும் தகப்பனே உடைய அவசரத்தின்படியாக நடந்து முன்னேற உடைய ராஜ்யத்துக்கு வர உடைய குமாரனின் வசனங்களை கடைப்பிடித்து நடக்க கிருபை செய்யும் தகப்பனே. இந்த நிறுவனத்தை நடத்துகிற தம்பி ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த செய்தியை சொன்ன தாசரை ஆசீர்வதிங்க. இன்னும் மேலும் மேலுமாக மக்களுக்கு தரும் நன்மை செய்து அவள் இதயத்திலே தோன்றி நன்மை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி தகப்பனே. இப்பொழுது நாங்கள் உண்மைட்டு பிரிகிறோம் தகப்பனே. பிரியாத உடைய ஆசீர்வாதம் கிருபை எங்களோடு இருந்து மறுபடியும் நாங்கள் சந்திக்கும் வரை நீரே எங்களை கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க தகப்பனே. அவர்களை தொடர்ந்து வரவும் இதில் விட்டு விடாதபடிக்கு தத்துடைய வழியில் நடக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா. எங்கள் நேர்மறைச்சராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சரி, எல்லாரும் உட்காருங்க. 2026ஆம் ஆண்டு கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் நடத்தக்கூடிய ஜெப கொடுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 2025ஆம் ஆண்டு அபேண்டன் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒதுக்கப்பட்ட உறவுகள் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் இந்த பகுதியில் துவக்கியது. அதில் உங்களுக்கே தெரியும், ஒரு 6 மாதங்களாக பயனாளிகள் 25 பேர் பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதில் கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஆண்டு மேலும் 25 பேரை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அதற்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு தடவை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக மேலும் மேலும் கர்த்தர் இந்த பயனாளிகளின் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு போகிறார். அதற்கான பிரயாசத்தை நாங்கள் வந்து இன்னும் விரிவாக நினைக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் ஏன் பண்ணுறோன்னா, நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அன்பை தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதனால் நீங்களும் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தடுத்த கூட்டத்துக்கு வரும்போது செய்தால் அது இன்னும் பல பேருக்கு கொடுக்கறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே இந்த கூடுகைக்கு வரக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை பேசாமல் தயவுசெய்து ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க பிரேயர் சார்ந்த ஒரு நிறுவனம். அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தை போதிப்பது தான் எங்களுடைய ஒரே நோக்கம். மார்க்கம் என்பது பாதை. ஐயா சொன்னது போல அந்த மார்க்கத்தை போதிப்பது தான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதனால் வந்து இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தால் நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கார்டை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம். உங்களுக்கான தொகையும் அப்போயே திருப்பி வழங்கப்பட்டு விடும். அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய கூடுகை எப்பொழுதெல்லாம் நடக்கின்றதோ அப்போது உங்களுக்கு தகவல் அளிக்கப்படும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கான அந்த நலத்திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் சார்பாக இப்பொழுது பதிவு செய்யப்பட்ட அன்பர்களுக்கு கார்டு வழங்கும் பணி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. சரி பிரதர், சொன்னது போல நான் திரும்பி சொல்கிறேன், இது வந்து ஒரு கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன். நாங்கள் வந்து ஊழியம் மட்டும்தான் மெயின் ப்ரையாரிட்டி எங்களுக்கு. சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், நாங்கள் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தவில்லை. இது வந்து ஜெபம், ப்ரேயரு, வசனம், இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறோம். கண்டிப்பாக வரணும். இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நான் வர முடியாது, நான் பொருளுக்காக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் தப்பை எடுத்துக்கூடாது. இது வந்து நேற்று நடக்கிறது நான் சொல்லிடுறேன். ராஜாவர் கூட இருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா இருக்காரு. சரிங்களா? இப்போ திரும்ப சொல்கிறேன், நாங்கள் எவ்வளோ செஞ்சாச்சு, என்னென்னவோ பண்ணியாச்சு. எல்லாம் கடந்தது, எல்லாம் போனது போகட்டும். இனிமேல் ஒரு நாள் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, நம்ம போகும்போது 10 பேராச்சும் நம்ம கூட கூப்பிட்டு போகணும். எங்கே? பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகணும். அந்த ஒரு கான்செப்டோட தான் கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் வந்து முறையாக கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி நாங்கள் எல்லா எவிடன்ஸோட நீங்கள் கொடுக்குற காசு எல்லாமே வந்து ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டு தான் போகும். என் பாக்கெட்டுக்கோ நல்ல தமிழ் பாக்கெட்டுக்கோ போகவே போகாது. இன்கேஸ் ஐயா நான் வந்து உங்கள் மீட்டிங்கெல்லாம் வர மாட்டேன், இந்த கிறிஸ்டியானிட்டி எனக்கு பிடிக்கல, நீங்கள் எல்லாம் பண்ணுறதுல பிடிக்கலன்னா உங்கள் காசு நீங்கள் வாபஸ் வாங்கலாம்.
நீங்கள் மீட்டிங் வர விரும்பாட்டி கூட கார்டு வாங்கலாம். தொடர்ந்து நீங்கள் மீட்டிங் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் என்ன கொடுக்குறோம், போன 2025 வந்து 25 பேருக்கு அரிசி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு தேவைப்படுற காய்கறி கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன தேவைகள் வந்து அவங்க கேட்கும்போது நான் செஞ்சுருக்கோம். அது அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், கருத்தருக்கு தெரியும். அதனால் இதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த கிரேஸ் கம்யூனிட்டி மிஷனை வந்து யாருனாலேயும் வந்து யாரோ ஃபண்டு கொடுத்து இதெல்லாம் கிடையாது. நல்ல தம்பி, நான், சுசீலா, சென்னையில் வரமா இருக்காங்க, சாத்தியமா, இன்னொரு 7 பேர் இருக்காங்க. இவங்க மட்டும்தான் எங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்சது 500 ரூபா 1000 இந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் வந்து இந்த கிரேஸ் கம்யூனிட்டி மிஷனுக்கு வந்து ஒரு 6000 ரூபா நான் கொடுப்பேன். பிரதர் நல்ல தம்பி 2000 ரூபா கொடுப்பாரு. இந்த மாதிரி நாங்கள் ட்ரஸ்ட்டு கொடுத்து நாங்கள் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எப்படியாச்சும் ஏதோ நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு கொள்கை இல்லாமல் நம்ம வந்து வாழக்கூடாது. ஏதோ ஒரு கொள்கைகள் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். எல்லாருக்குமே அது புரியுது, எல்லாருக்குமே தெரியுது, புரியுது. இருந்தாலும் அதனால் நம்மளால் இருக்க முடியல. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நம்ம மாற்றிக்கிறோம், நாமே கஷ்டத்தில் மாட்டிக்கிறோம். அதனால் வேண்டாம், தயவுசெய்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கர்த்தர் தேடுங்கள். இப்போ திரும்பி சொல்கிறேன், நாங்கள் வந்து மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்காது, தொடர்ந்து நடந்துட்டு 2025 நடந்துட்டு இருக்கு. இது வந்து 2026 இனிமேல் கண்டினியூவாக நடக்கும். மாதத்தில் வந்து லாஸ்ட்டு அல்லது ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நாங்கள் வந்து இந்த பொருளை கொடுக்குற மீட்டிங் நாங்கள் வைப்போம். அந்த ஒரு ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயருக்கு வந்து வரணும். இப்போ யார் இதில் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்கோம். யார் இதில் எனக்கு கார்டு கொடுத்தீங்களே, காசு கொடுத்தீங்களே, இதில் எத்தனை பேர் ரெகுலராக வேலைக்கு போகிறீங்க, எத்தனை பேர் சுத்தமாக வேலைக்கு போகிறதில்லை, இதுதான் எங்களுக்கு தேவை. எத்தனை நாங்கள் வேலைக்கு போயிடுவேன், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன்றவங்க வந்து அந்த பேர் கொடுங்க. அவங்களுக்கு வந்து எழுதிக்கும், மீனாக எழுதிக்கும். சுத்தமாக நான் வேலைக்கு போகிறதில்லை அந்த பேர் இல்லை. ஏன் நாங்கள் பிரிச்சிருக்கோம் தெரியுமா? வீடியோஸ் இருக்காங்க. இதில் வீடியோஸ் வந்து GCM ஃப்ளவர் கார்டன் 5 நான் வச்சுருக்கோம் ப்ராஜெக்ட்டு. அதில் வந்து முடிஞ்சால் வந்து அவங்களுக்கு வந்து குழு சார்பாக ட்ரஸ்ட் சார்பாக லோன் வாங்க கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் தொழிலுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். அப்புறம் கிரேஸ் ஓல்டேஜ் ஹோம், இதில் வந்து அவங்க வந்து தங்க வைக்கிறது இல்லை, சுத்தமாக வேலை போகாமல் வயசாகிற அவங்க வந்து சாப்பாடு கொடுப்போம் நாங்கள் ரெகுலராக. அது ஒரு ப்ராஜெக்ட்டு. பார்வையற்றவர் வந்து எல்லாமே எங்கள் மக்களை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் மக்களும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக வந்து மாதத்தில் ஒன்ஸு அவங்களுக்கு GCMனால் முடிஞ்ச உதவிகள் அங்கே செய்வோம். தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்கள். இதுவுமே யாருமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம், தவறாகவும் பேச வேண்டாம். நாங்கள் இது செய்கிறது ஓன்லி கர்த்தருக்காக மட்டும்தான். மனிதர்கள் வந்து நம்ம வந்து புகழ்ந்து தள்ளிடுவாங்க, நம்மளுக்கு அவார்டு கொடுப்போம், அதெல்லாம் இல்லை. எங்களுடைய கிஃப்ட் வந்து காத்திருக்கு எங்களுக்கு பரலோகத்தில். அதுக்காக நாங்கள் இது செய்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் டவுட் சார் கேளுங்க. யாரையா டவுட் இருக்கா? இப்போ யாருக்கும் எந்த டவுட் இல்லையா? இல்லை. நீங்கள் எல்லாம் ப்ரேயர் வருவீங்களா? அப்போ ரொம்ப சந்தோஷம். உண்மையிலவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடவுள் தேடுவாங்க. ப்ரேயருக்கு வரும்போது எங்களுக்காக இல்லை, உங்களை பிரச்சனைகள், உங்களை கஷ்டம் எல்லாம் சொல்லி கர்த்தர்கிட்ட வேண்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ரேயர் பண்ணணுமா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிப்போம். உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டங்கள், ஏதாவது பிரச்சனை இருந்தால் சின்ன சின்ன ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். இப்போ வந்து கார்டு கொடுத்துறேன், பேர் ஒரு பேராக வாசிக்கும் போது வாங்க கார்டு கொடுக்க சொல்கிறேன். கௌசி மீனா மீனா சூர்யா இங்க வா. மேல இருந்து போய் ஒரு ஜர்க்கனாக்கு எடுத்துனாப்ல எனக்கு தெரியாது. டீ குடி அது சூடா குடிக்காது போல. அது ஆத்தி கொடுமா பக்கத்துல அந்த பிள்ளைங்க மட்டும் ஒரு கப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க. செம்பு எடுத்துட்டு வந்தியாடா? வீடியோ பேசலாம். நம்ம பட்ட பிரயாசமெல்லாம் வேஸ்டா போயிடும். இந்த சைடு கொடுத்துட்டேன்.
வெளியில் உள்ளவங்களுக்கு ஒரு ஆள் போய் கொடுங்க, 2 பேரும் உள்ளே இருக்கவங்களுக்கு கொடுங்க. கௌசி நில்லு கௌசி. தண்ணி வெளியில இருக்கு, எடுத்து போக சொல்லுங்க யாராச்சும். தண்ணி எடுத்து தண்ணி வெளியில இருக்கு, சைடுல இருக்கிறவங்க தண்ணி எவ்வளோ தெரியும் கேள்வி கூட தரணும். அக்கா அப்படியே டீ மட்டும் அப்படியே ஊற்றி கொடுங்கக்கா உங்களுக்கு. அப்பா எல்லாத்துக்கும் கொடு. இந்த ரோசிக்கு ஃபேன் வேணா ஆஃப் பண்ணிக்கோங்க, குளிர்ச்சுன்னா. தெரியலையே. சூர்யா இன்னும் ஒன்று கொண்டு வாங்க வெளியே பொறுமையா கீழே பார்த்து வாங்க. ஒயர் மைக்கில் சொல்லுங்க, அப்போதான் நான் உங்களுக்கு கேட்பேன். கற்பகம் மாதம் கற்பகம் கற்பகம் மாதம்மா பார்த்து பொறுமையா செல்லம்மாள் தனலட்சுமி வாங்கணுங்க, வெளியில வெயிட் பண்ணுங்கண்ணா. அஞ்சலி இல்ல அஞ்சலி அக்கா ஒருத்தவங்க வாங்கிட்ட பிறகு இன்னொருத்தவங்க கொடுங்க. வாங்கிக்கோங்க. வந்துட்டாங்க அவங்க. நாகலட்சுமி முருகன் கண்ணம்மாள் முருகன் வாங்க முன்னாடி போங்க. கண்ணம்மாள்
சுசிலா வந்து ராஜா பாருங்க சுசிலா நே லைக் சூர்யா வாங்கினவங்க மட்டும் போகலாம். இரு இரு வரும் வரும். வாங்கினவங்கள வெளியில போங்க. அது மட்டும் பரவாயில்ல. யார் பேர் பார்த்து சொல்லுங்க. போட்டோ இருக்கல அவங்கள கூட்டிட்டு அவங்கள யாராவது தெரிஞ்சவங்க யாராவது கூப்பிடு. சங்கீதாக்கா கூட்டிட்டு போ. வழி விடுங்க அவங்க போட்டும். ஹலோ, யாரும் போக வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இருங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்குறோம், என்ட்ரி பண்ணணும். நாங்கள் மறந்துட்டோம். அது பெரிய மீட்டிங் வைக்கும்போது எப்படி கூப்பிடுறது உங்களை? கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. வெளியில இருங்க, அப்படியே வெளியில நில்லுங்க. யாரும் போகல, ஒன்றும் போகல. யாருமே மொபைல் நம்பர் வாங்கணும். அடுத்த மீட்டிங் எப்படி வருவீங்க? எப்படி தகவல் கொடுக்க முடியும் உங்களுக்கு? இந்த தேவதை எங்க அக்கா அங்கிட்டு போங்கக்கா. கூப்பிடுங்க அவங்கள. யாருமா? வேற யாரு இந்த தேவதை? இது யாரு பேரு? இது பேர் யாரு? ரோசி தருவார் தருவார். சரி சரி வந்திருக்காங்க வந்திருக்காங்க. மகேஸ்வரி வாங்க. ஆராயி பழனியம்மாள் சங்கீதா கவிதா சித்ரா கவிதா லட்சுமி இருங்க இருங்க. பரவாயில்ல, எதுவும்
சுபிதா சுபிதா வாங்க. மாட்டீங்களா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அது வரல கீழே வச்சிருந்தாங்க இது ராஜேஸ்வரி தங்கை சகாய மேரி சுந்தரராஜன் நினைக்கிறேன் யாரு அவ்வளவுதானா அவ்வளோதாப்பா அண்ணே ஆடு பத்திரமா வச்சு கொண்டுட்டு வா போட்டோ கூட ரொம்ப நாள் யாருங்க சரி ரொம்ப நாள் யாரு அப்புறம் விமலா போட்டோ எடுத்துட்டா அப்படியே போட்டோ எல் பிளாக் வாங்க வந்தல வீட்டுக்கு